ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கூடலூரில் இருக்கோங்க. இப்போ நம்ம இங்கேருந்து நேராக மசனக்குடி போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக்கை போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மார்னிங் கொஞ்சம் லேட்டாக தாங்க நம்ம ட்ரிப்பு பிளான் பண்ணோம். ஏன் அப்படின்னா மசனக்குடியில் போயிட்டு ஈவினிங் ஒரு 5 o'clock மேலே அனிமல்ஸ் நிறைய சைட் பண்ணலான்னு சொன்னாங்க. அதனால தான் இந்த மாதிரி ஒரு ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம். வாங்க பார்க்கலாம். கூடலூர்லேயே ஒரு ஹோட்டலில் உட்காந்தாச்சுங்க. வந்ததே சாப்பிட தானே, சிக்கன் பிரியாணியும் நல்லா ட்ராகன் சிக்கனும் வாங்கி நல்லா ஃபுல் கட்டியாச்சு. சும்மாக்கு சொல்லக்கூடாதுங்க, ஃபுட்டு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அகைன் ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. பார்த்திங்கன்னா முதுமலை ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகிட்டோம். அட்வென்ச்சர் ட்ரிப் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. பைக் ரைடர்ஸ்க்கெல்லாம் மசனக்குடி தாங்க அவங்களோட ட்ரீம் பிளேஸாக இருக்கும். ஏன் அப்படின்னா இங்கே எந்த ஒரு டிராஃபிக்கும் இருக்காது. ப்ளஸ் இங்கே பார்த்திங்கன்னா நிறைய வெஹிக்கிள்ஸும் வராது. இங்கே ஒரு ட்ரிப்பு போகிறதே ரொம்ப அட்வென்ச்சராக இருக்குங்க. அதோட எந்த இடத்துல நம்ம அனிமல்ஸை சைட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டியும் இருக்குங்க எல்லாருக்குமே. ஸோ அதே க்யூரியாசிட்டியோட நாங்களும் ட்ராவல் பண்ணோம். நீங்களும் வாங்க பார்க்கலாம். ஒரு பைசன் தனியாக நின்று புல் மேய்ச்சிக்கிட்டு இருந்துச்சு. பார்க்கவே அழகாக இருந்ததுங்க. இங்கே போகிற வழி எல்லாமே பார்த்திங்கன்னா கூட்டமாக மான்கள் நிறையா இருந்துச்சுங்க. இந்த இடத்துல பாருங்கள், ஈவினிங் ஆனதுனால சன்செட் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய மான்கள், அங்கங்கே எறும்புகள் மாதிரி இருந்தது. நிறைய மான்கள் இங்கே இருக்க ஒரு சின்ன ஓடையில் தண்ணி குடிக்கிறதுக்காக வந்துருந்ததுங்க. கண்டிப்பாக ஒரு 1000கணக்கான மான்கள் பார்த்துருக்கலாம். இதுதாங்க ஈவினிங் மசனக்குடிக்குள்ளே இருக்கிறதோட அழகே இதுதாங்க. நிறைய மான்கள் விசிட் பண்ணோம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்ததுங்க. மசனக்குடியார ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட்ஸ் தாங்க. நீங்கள் எப்போ வந்தாலும் இங்கே நிறையா எலிஃபென்ட்ஸை பார்க்கலாம். ஸோ நாங்களும் பார்த்தோம். சூப்பராக இருந்ததுங்க. ஒரு 7-8 எலிஃபென்ட்ஸ் நாங்கள் சைட் பண்ணோம். பாருங்கள் நீங்களும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இங்கே இருந்த எலிஃபென்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பேராக தாங்க இருந்தது. அதாவது சொல்லணுன்னா மதர் எலிஃபென்ட் அண்ட் பேபி எலிஃபென்ட் அந்த மாதிரி இருந்துச்சு. இதில் 2 மேல் எலிஃபென்ட்ஸ் இருந்துச்சு, குட்டி எலிஃபென்ட்ஸு. நான் ஒரு எலிஃபென்ட் லவருங்க. எனக்கு இவ்வளோ எலிஃபென்ட்ஸை ஒன்றா பார்த்தது ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட்டாக இருந்தது. ஓகே, நாங்கள் சிங்காரா ரூட்டில் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சிங்காராவில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்க அப்படின்னா டைகருங்க. ஏன் அப்படின்னா இங்கே வர நிறைய டூரிஸ்ட்டு இந்த இடத்துல தான் டைகரை சைட் பண்ணியிருக்காங்க. டைகர் அண்ட் சீட்டாக்கை வந்து இந்த இடத்துல தான் சைட் பண்ணியிருக்காங்க. நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம். ஸோ அந்த க்யூரியாசிட்டியில் தான் நாங்கள் இதில் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம். போகிற வழிகளெல்லாம் நிறைய ரெசார்ட்ஸ் இருந்துச்சுங்க. பட் இன்றைக்கி எங்களோட அன்லக்குங்க, உள்ளே எங்களைய அலோவ் பண்ணலை. ஏன்னா முன்னாடியே ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இருந்தார். அவர் வந்து எங்களை அங்கே இருந்து இல்லைங்க இதுக்குள்ளே நாட் அலோடுன்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னா மார்னிங் 5:30 to ஈவினிங் 5:30 வரைக்கும் தான் அங்கே அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இனி யாராச்சும் வர மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் 5:30க்கு முன்னாடியே சிங்காராக்குள்ளே என்ட்ரி ஆகிடுங்க. ஒரு 6 o'clock வரைக்கும் உள்ளே சுற்றி பார்த்துட்டு நீங்கள் திரும்ப ரிட்டர்ன் போகும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் டைம். ஆனால் எங்களுக்கு
எங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தாங்க இருந்துச்சு. ஓகே, பரவாயில்ல, நிறைய எலிஃபெண்ட்ஸையும் நிறைய மான்களையும் பார்த்த ஒரு சந்தோஷத்துலேயே நாங்கள் ரிட்டர்ன் ஆகிட்டோம். இப்போ வரைக்கும் என்னோடய வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா என்னோடய வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்படியே அங்கே இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.